குழந்தைங்க மூக்குல போடுற பாசி, பட்டாணி, புளியங்கொட்டை இதெல்லாம் ஃபாரின் பாடின்னு சொல்லுவோம். உங்க குழந்தைய மூக்குல ஏதாவது போட்டுச்சுன்னா பேனிக் ஆகாதீங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். நான் டாக்டர் ஜிம் திவாகர், உங்க ENT சர்ஜன். ஃபார் மோர் ENT அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க மூக்குல ஏதாச்சும் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மூக்குல போட்ட ஃபாரின் பாடியை உங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்க. பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை சொல்லி புரிய வைக்கிற வயசுல இருக்கா இல்ல ரொம்ப சின்ன குழந்தையான்னு டிசைட் பண்ணணும். குழந்தைய வாயில பெருசா மூச்சு எடுத்துட்டு நீங்க உங்க கையால ஒரு மூக்கு அடைச்சிட்டு இன்னொரு மூக்கு வழியா ப்ளோ பண்ண சொல்லுங்க. அந்த ஃபாரின் பாடி வெளியே வருதான்னு பாருங்க. குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தீங்கன்னா மத்த மூக்கை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு குழந்தையோட வாய் வழியா காத்த உள்ள ஊதுங்க. அப்போ அந்த ஃபாரின் பாடி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி 2 வாட்டி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரலன்னா கண்டிப்பா நியரஸ்ட் ENT சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபாரின் பாடி வெளியில கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருக்கும் போது கம்பி வச்சு பண்றது, ஊக்க வச்சு அதை எடுக்க ட்ரை பண்றது அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். இதனால இந்த ஃபாரின் பாடி இன்னும் உள்ள போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நியரஸ்ட் ENT சர்ஜனை உடனே கன்சல்ட் பண்ணி அந்த ஃபாரின் பாடியை சேஃபா ரிமூவ் பண்ணுங்க. ஃபாரின் பாடி மூக்குல இருக்கும்போது அதோட சேர்த்து ப்ளீடிங் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே ப்ளீடிங்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன்.